மதிப்பிற்குரிய நம் தேவாங்க குலத்தினர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். கடந்த 4வது பாகத்தில் தேவலர் 4வது அவதாரம் எடுக்க காரணம் என்ன என்பதை பற்றி அறிந்து கொண்டோம். இனி தேவலர் 4வது பிறப்பில் வேதாளமாகவும் அவரது மனைவி மானாகவும் எப்படி தோன்றினார்கள், அந்த சாபம் எப்போது நீங்கியது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். வணக்கம். சிவனின் சாபத்தின்படி அல்லது கட்டளையின்படி உஜ்ஜயினி மாகாளிப்பட்டினம் என்ற ஒரு நகர், அந்த நகருக்கு சற்று தொலைவில் ஒரு அடர்ந்த வனப்பகுதி, அந்த வனப்பகுதியில் காளிகா தேவி அம்மன் என்ற ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்கு சற்று எதிரில் ஒரு முருங்கை மரத்தில் தலைகீழாக பூத வேதாள பிசாசுகளுக்கு தலைவனாகவும் கோரமாகவும் பயங்கரமாகவும் ஏராளமான சடைகளுடன் உருவம் கொண்ட வேதாளமாக அந்த மரத்தில் தொங்கும்படியாக 4வது பிறவியாக உருவெடுத்தார் தேவாங்க மாமுனிவர். இப்படி 3வது பிறவியில் புஷ்பதந்தனின் மனைவி தேவதத்தையும் சிவனின் சாபத்தின்படி அதே அடர்ந்த வனப்பகுதியில் வேதாளம் இருக்கும் இடத்திலிருந்து சற்று தொலைவில் பகல் நேரத்தில் மானாக அலைவதும், இரவு நேரத்தில் கந்தர்வ பெண்ணாக, கந்தர்வ பெண் என்றால் இரவில் இசையை இசைத்துக் கொண்டே அலைவது, அந்த உருவத்திலும் அலைவதுமாக வாழும் நிலை ஏற்பட்டது. சரி, இந்த இருவருக்கும் சாபம் எப்பொழுது நீங்கும், எப்படி நீங்கும் என்று கேட்டால், இந்த மரத்தில் தொங்கும் வேதாளமும் இந்த கந்தர்வ பெண்ணும் எப்பொழுது ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது சாபம் நீங்கி பழைய உருவம் அடைவார்கள் என்றும், இந்த சாபம் யாரால் நீங்கும் என்று கேட்டால் இந்த காரியம் விக்ரமாதித்தன் என்பவனால் நடக்கும் என்று சிவன் கூறியுள்ளார். இருவரின் சாபம் நீங்க விக்ரமாதித்தன் வருவாரா? அவர் என்ன அவ்வளவு சக்தி படைத்தவரா? விக்ரமாதித்தனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவன் எப்படி வந்தான் என்பதை பூர்வத்தில் நடந்ததை சொன்னால்தான் புரியும். நந்தியாபுரி என்ற வேத நாராயணபுரம் என்ற ஒரு ஊர், அங்கு விஷ்ணு சர்மன் என்ற ஒரு பிராமணன், அவனுக்கு 4 குமாரர்கள். அந்த 4 குமாரர்கள், முதல் மூத்த 3 குமாரர்கள் நீதி சாஸ்திரம் கற்று புகழுடன் இருந்தார்கள். இளையவன் 4ஆம் அவனுக்கு, அவனுடைய பெயர் சந்திரசர்மன், அவனுக்கு கல்வியறிவு இல்லை. இந்த காரணத்தினால் மூத்த சகோதரர்களுக்கு பணிவிடை செய்து தொண்டு செய்து கொண்டிருந்தான். அவன் ஒரு நாள் யோசிக்கிறான், என்னிடம் கல்வியறிவு இல்லை, அதனால் நானும் கல்வியாளராக இல்லை, அதனால் சகோதரருக்கு தொண்டு செய்யும் நிலை ஏற்பட்டது. இந்த நிலை, இந்த விதியை மதியால் மாற்ற வேண்டும் என்று எண்ணி எப்படியாவது கல்வி கற்க வேண்டும் என்று வீட்டை விட்டு சென்று விடுகிறான். சென்றவன் தொலைதூரம் சென்று ஒரு வடப்பகுதியில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் சென்று விடுகிறான். அசந்து போய் என்ன செய்கிறான், சூரிய தேவியையும் காயத்ரி தேவியும் நினைத்து தியானம் செய்கிறான். அந்த தியானம் செய்யும் இடத்திலிருந்து சற்று அருகில் ஒரு நதிக்கரை, அந்த நதிக்கரை அருகில் ஒரு அரச மரம், அந்த அரச மரத்தின் உச்சியில் பிரம்மராக்கதரிசி என்று வேடமிட்டு ஒரு முனிவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் இந்த சந்திராசர்மன் என்ற சிறுவன் தவம் செய்து கொண்டிருந்தான் அல்லவா, அவனை பார்த்தவுடன் பிராமண வேடத்துடன் அந்த மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த சிறுவனை பார்த்து, நீ யார், இந்த வனத்தில் என்ன செய்கிறாய், எங்கு செல்கிறாய் என கேட்க, அவன் தன் குடும்பத்தில் நடந்ததை சொல்லி, கல்வி கற்க குருவை தேடி செல்கிறேன் என்று சொல்லி, தாங்கள் பிராமணராக இருக்கிறீர்கள், எனக்கு கல்வி வித்தைகளை கற்றுத்தருகிறேன் என்று சொன்னால் நான் உங்களிடம் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான். அதற்கு அந்த பிராமண வேடமுள்ள அந்த அரக்கதரிசி, நீ 6 மாத காலம் உணவும் நீரும் உறக்கமின்றி இந்த அரச மரத்தடியில் விரதம் இருந்தால் நான் தினம்தோறும் ஒவ்வொரு அரச இலையிலும் தினமும் நான் எழுதி போடுவேன். அந்த கீழே விடும் இலையை எடுத்து நீ படித்தால் நீ சிறந்த கல்வி அறிஞனாக மாறுவாய் என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு, நீ 6 மாதம் உணவும் நீரும் உறக்கமின்றி இருப்பதற்கு நான் ஒரு தாரக மந்திரம் சொல்லுகிறேன்,
அதன்படி நீ வழிநடப்ப உனக்கு இஷ்டம் இருந்தால் செய் சொல்கிறார். அவனும் சரி என்கிறான். 6 மாத காலம் விரதம் இருந்து ஒவ்வொரு நாளும் அந்த பிராமண வேடத்துடன் இருக்கும் இந்த பிரம்ம ராக்கதரிசி தினமும் இலையில் எழுதி போடுவதை படிக்கிறான். சிறந்த கல்வியறிஞனாக விளங்குகிறான். இப்படி ஒரு கல்லாத ஒரு சிறுவனுக்கு கல்வி சொல்லிக் கொடுத்ததால் அந்த அரக்கரிசியின் சாபமும் நீங்கி பழைய பூர்வ ஜென்மமான பிராமண வேடத்துடன் மறைந்து போகிறான். இந்த கல்வி அறிஞனாக மாறிய சந்திரசர்மன் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வருகிறான். வழி தெரியவில்லை, காட்டு பக்கம் போகிறான். வழியில் ஒரு சிறிய நாடு, அது கன்னியாகுமரி என்ற ஒரு நாடு. அந்த நாட்டில் சிறிது காலம் தங்குகிறான். தங்கியவுடன் அங்கிருக்கும் இளவரசியை மணந்து கொள்கிறான். மணந்தவுடன் அந்த மன்னன் இறந்து விடுகிறான். இறந்த பிறகு அவனுக்கு வாரிசு இல்லை. வாரிசு இல்லை என்பதால் இந்த சந்திரசர்மன் மன்னனாகிறான். மன்னனாகிறவுடன் அந்த சந்திரசர்மனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் பிறந்தவன் தான் இந்த விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தன் மன்னனானவுடன், அது நான் ஏற்கனவே சொன்னேன், கன்னியாகுமரி என்பது ஒரு சிறிய நாடு. விக்ரமாதித்தன் மன்னனாகிறான். விக்ரமாதித்தன் தம்பி ஒருவன் பட்டி என்பவன். இருவரும் சேர்ந்து சிறந்த ஆட்சி முறையை செய்து கொண்டிருந்தாலும் விக்ரமாதித்தனுக்கு ஒரு பெரிய பேராசை. இந்த சின்ன நாட்டிற்கு விட பெரிய நாடு ஒன்றை நாம் உருவாக்கி அந்த நாட்டிற்கு நாம் பேரரசனாக விளங்க வேண்டும் என்று அவனுக்கு பேராசை. அவனும் அந்த காளியா தேவியை வணங்குகிறான். தவம் இருக்கிறான். தவம் இருந்து அவரும் காட்சி தருகிறார். இப்படி தவம் இருந்து பெற்ற வரத்தினால் அருகில் ஒரு பெரிய நகரை உருவாக்கி அதற்கு உஜ்ஜயினி மாகாளிப்பட்டினம் என்று பெயரிடுகிறார்கள். மக்களை அங்கே குடியேற்றம் செய்கிறார்கள். நிறைய கோவிலை கட்டுகிறார்கள். சுற்றி இருக்கும் அத்தனை மன்னர்கள் போற்றும் மன்னராக மாபெரும் சக்கரவர்த்தியாக ஆட்சி செய்கிறான். இவனுடைய சிறப்பு என்னவென்றால், இவன் காளியா தேவியை வணங்கி வரம் பெற்ற ஒரு வரம் என்னவென்றால் 1000 ஆண்டுகள் சாகாவரம் பெற்ற ஒரு வரம் பெற்றிருக்கிறான். ஆகவே இந்த சிறப்பை அறிந்துதான் இவர்தான் இந்த 4வது வரம் வேதாளமும் அந்த கந்தர்வ பெண்ணையும் சாபம் நீக்குவதற்கு இந்த விக்ரமாதித்தனை தான் தேவலர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். வேதாளம் என்றால் கதைகள் சுவாரஸ்யமாக இருக்கும். வேதாளத்தின் வாழ்க்கையில் என்ன நடந்தது? எப்படி சாபம் நீங்கியது? சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை விக்ரமாதித்தன் கதையாக இருந்தாலும் வேதாள கதையாக இருந்தாலும் நாம் ஏற்கனவே எல்லோரும் கேட்டிருக்கிறோம். இந்த கதையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு, இந்த உஜ்ஜயினி மாநகர் விக்ரமாதித்தன் ஆண்டு கொண்டிருக்கிறார்களா, இந்த நகருக்கு சற்று தொலைவில் தான் அந்த காளியாதேவி கோயில் இருக்கிறது. அதே அடர்ந்த பகுதியில் ஞானசீலன் என்ற ஒரு முனிவன் தவம் செய்து கொண்டிருக்கிறான். காளியாதேவியை வணங்கி கடும் தவம் செய்கிறான். காளியாதேவியும் காட்சி தருகிறார். அதற்கு காட்சி கொடுத்தவுடன் இந்த ஞானசீலன் காளியாதேவி வேண்டுகிறார். அம்மா, நீங்கள் என்னுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும். 1. 2வது, அந்த பலம் வாய்ந்த வேதாளம் இருக்கிறது அல்லவா, அந்த வேதாளம் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும். நீங்கள் இருவரும் எனக்கு உதவி புரிந்தால் நான் இந்த நாட்டை, உலக நாடுகளெல்லாம் ஆளக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறது. இன்னொன்று முக்கியமானது, அந்த விக்ரமாதித்தன் ஆண்டு கொண்டிருக்கும் உஜ்ஜயினி மாகாளிப்பட்டினம், அந்த நாட்டிற்கு நான் சிம்மாசனத்தில் ஏறி ஆட்சி புரிய வேண்டும் என்று காளியாதேவியிடம் இந்த ஞானசீலன் முனிவன் வேண்டுகிறான். அந்த தேவி சொல்கிறாள் பதிலுக்கு, நீ கேட்ட வரத்தை தருகிறேன், ஆனால் நீ ஒன்றை செய்ய வேண்டும். என்னவென்றால், மகுடம் சூட்டிய 1000 மன்னர்களின் தலையை கொய்து அந்த தலையை என் கோவிலுக்கு முன்னால் இருக்கும் யாக குண்டத்தில் போடுவேயானால் நீ கேட்ட வரத்தை தருகிறேன் என்று காளியாதேவி சொல்கிறாள். ஞானசீல முனிவனும் சரி என்று சொல்லி 999 தலையை அறுத்து அந்த கோவிலுக்கு முன்பு இருக்கும் யாக குண்டத்தில் போட்டு விடுகிறான். கடைசி தலை யார் என்று யோசிக்கிறான். அதே விக்ரமாதித்தனுடைய தலையை அறுத்து 1000வது தலையாக போடலாம் என்று மகிழ்ச்சி அடைந்து இவன் விக்ரமாதித்தனை போய் சந்திக்கிறான். இந்த முனிவன் விக்ரமாதித்தனை சந்தித்து, நாட்டு நலனிற்காக ஒரு யாகம் செய்கிறேன், நீ வா, உனக்கு நல்லது நடக்கும் என்று சூழ்ச்சியாக பேசி அவனை அந்த கோவிலுக்கு வரவழைக்கிறான். விக்ரமாதித்தனும் நம்பி அந்த காளியா கோவிலுக்கு புறப்பட்டு செல்கிறார்.
போகும் வழியில் அந்த வேதாளம் இருக்கும் சற்று தூரத்தில் அவரை இடைமறித்து, அவர் என்னுடைய யாகத்திற்கு அந்த மரத்தில் தொங்கும் வேதாளம் தடையாக இருக்கிறது, நீ அதையும் கட்டி தூக்கி கொண்டு வா, யாகம் சிறப்பாக நடக்கும் என்று ஆசை வார்த்தை கூறுகிறார். அவனும் விக்கிரமாதித்தனும் சரி என்று அந்த மரத்தில் தொங்கும், முருங்கை மரத்தில் தொங்கும் அந்த வேதாளத்தை அழிப்பதற்காக போகிறான். உடன் இருந்த பல ஆயிரக்கணக்கான வேதாளங்கள் இந்த விக்கிரமாதித்தனை தாக்க வருகின்றது. இவன் எல்லா வேதாளங்களையும் கொன்று அழித்து விடுகிறான். இறுதியில் வேதாளம் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறது. அவரிடம், நீ நான் யாகம் படைக்கிறேன், நீயும் என்னோடு வா என்று அவரோடு அதனுடன் போரிடுகிறான். இந்த வேதாளம் இந்த விக்கிரமாதித்தனுடைய வீர திறமையை பாராட்டி, நான் உன்னோடு வருகிறேன், அந்த காட்டிற்கு வருகிறேன், காளிகா கோயிலுக்கு வருகிறேன், ஆனால் நான் உன்னிடம் வர வேண்டும் என்றால் நான் உனக்கு பல கதைகளை கேட்பேன். அந்த கதைகளின் முடிவில் நீ சரியான பதில் சொன்னால் நான் தொடர்ந்து உன்னுடன் பயணிப்பேன். ஒருவேளை அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லவில்லை என்றால் உன் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும். இதற்கு சம்மதம் என்றால் நான் வருகிறேன் என்று வேதாளம் விக்கிரமாதித்தனும் சொல்கிறது. இவரும் சரி என்று வேதாளத்தை கட்டி தன் தோளில் வைத்து சுமந்து கொண்டு நடக்கிறான். இப்படியாக 22 கேள்விகள் வேதாளம் கேட்க, 22 கேள்விகளுக்கும் விக்கிரமாதித்தன் சரியான பதில் சொல்வதுமாக நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்றால், ஒரு கேள்வி வேதாளம் கேட்கும், கேள்வி கேட்டுவிட்டு தோளிலிருந்து கீழே இறங்கி போய் ஒளிந்து கொள்ளும். இவன் சரியான பதில் சொன்னால் பழையபடியும் தேடி போய் கட்டி தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு இப்படியே வந்து கொண்டிருந்தார்கள். மொத்தம் 23 கதைகள் சொன்னதாக புராணத்தில் கூடியிருந்தது. 22 கதைகளுக்கும் சரியான பதில் சொல்லிவிட்டார். 23வது கேள்வி வேதாளம் விக்கிரமாதித்தனிடம் சொல்லுகிறது. விக்கிரமாதித்தன் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே பதிலை யோசித்துக் கொண்டே அந்த இரவு நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த காட்டில் இரவு நேரத்தில் ஒரு இசையை இசைத்துக் கொண்டு வீணை வாசித்துக் கொண்டிருந்தால் ஒரு பெண். விக்கிரமாதித்தன் பார்த்து விடுகிறான். அந்த பெண்ணிடம் சென்று, நீ யார், இந்த இரவில் தனியாக காட்டில் ஏன் இருக்கிறாய் என்று விக்கிரமாதித்தன் அந்த பெண்ணிடம் கேட்கிறான். அதற்கு அவள் கூறுகிறாள், என் பெயர் தேவதத்தை, புஷ்பதந்தனின் மனைவி நான். சிவனின் சாபத்தால் என் கணவர் வேதாளம் உருவமாக அலைகிறார். நான் பகலில் மானாகவும் இரவில் கந்தர்வ பெண்ணாகவும் இசைத்துக் கொண்டு அலைகிறேன். நாங்கள் இருவரும் எப்பொழுது சாபம் நீங்கும் என்று நாங்கள் ஒருவர் எப்பொழுது பார்க்கிறோமோ அப்பொழுது சாபம் நீங்கும் என்று சிவனும் கட்டளையிட்டிருக்கிறார். எங்கள் சாபம் நீங்க விக்கிரமாதித்தன் என்பவன் வருவான் என்று சொல்லியிருக்கிறார். ஆமாம், நீங்கள் யார் இந்த இரவு நேரத்தில் என்று விக்கிரமாதித்தனை பார்த்து அந்த பெண் கேட்கிறாள். உடனே அதிர்ச்சியடைந்த அந்த விக்கிரமாதித்தன் நடந்ததையெல்லாம் சொல்லி, நான் தான் விக்கிரமாதித்தன் என்று சொல்லுகிறாள். அப்படியா, அந்த வேதாளத்தை என் கண்ணில் காட்டுங்கள் என்று அந்த பெண் கேட்கிறாள். வேதாளத்தை விக்கிரமாதித்தன் காட்டுகிறார். அந்த பெண்ணும் அந்த விக்கிரமாதித்தனும் நேரடியாக சந்திக்கின்றனர். சந்தித்தவுடன் பழைய உருவம் பெறுகின்றனர். அந்த வேதாளம் மறைந்தது. இருவரும் நான்காவது அவதாரம் பெற்ற இருவரும் பழைய உருவம் தரித்து சிவனிடம் தஞ்சம் புகுந்து அடைகிறார்கள்.